சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, நம்ம ஃப்ளவர் ரெமெடியில் ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒன்று இருக்குது. ஒரு அற்புதமான காம்பினேஷன். அது 38 மருந்து தான் டாக்டர் எட்வர்ட் பேக் கொடுத்துருக்காரு. 39 அவர் 5 மருந்தை ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காரு ஒரு காம்போவாக. அதுக்கு ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு பேர். உண்மையாகவே அது ரெஸ்கியூ டீம் தான். இது வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மருந்து. கையை கட் பண்ணிக்கிட்டோம், இல்லை கீழே விழுந்து பசங்க அடிபட்டுக்குச்சு, இல்லை தீக்காயம் வந்துருது, இப்படி எதுவாக இருந்தாலும் ரெஸ்கியூ ரெமெடி போடலாம். இது இரத்த போக்கை உடனே கட்டுது. அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதோ நம்ம அறுத்துக்கிட்டு ரத்தம் வந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ரத்தம் அடிபட்டுக்கிட்டு வந்தாலும் சரி, உடனே ரத்தம் நிற்கணும் அப்படின்னா அது ரெஸ்கியூ ரெமெடி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. கொஞ்சம் அந்த இடத்துலேயும் போடலாம், கொஞ்சம் எரியும். ஆனால் ஏன்னா அது ஆல்கஹாலில் டைட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால, மதர் டிஞ்சரில் டைட்ரேட் பண்ணியிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எரியும். பரவாயில்ல அப்படின்னா அங்கேயே போட்டுடலாம். இல்லையா கொஞ்சம் தண்ணியில் விட்டு சாப்பிட்லாம். எப்படியா இருந்தாலும் அதுக்கான பலன் ஒன்று தான், உடனே இரத்தப்போக்கு நிற்கும். அதே மாதிரி இது ஓரளவுக்கு டிடி இன்ஜெக்ஷன் மாதிரியும் ஓரளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்தி எதுவும் விபரீதமாக ஆகாமல் செயல்படுது. நீங்கள் ஆனால் டாக்டர்கிட்ட போய் டெட்டனஸ் போடணுமா போட்டுருங்க. பட் இதுக்கும் ஓரளவுக்கு அந்த இம்பேக்ட் இருக்குது. நான் உடனே டிடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லலை, இதுலேயும் அதுக்கான இம்பேக்ட் இருக்குது. ஆனால் ரத்தப்போக்கு மட்டும் உடனே நிற்கும். பேக்லேயும் எப்பயுமே வச்சுக்கோங்க. எங்கேயான ஆக்சிடெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கின்ல தான் போட போகிறீங்க. அவர் கையில் அடிபடாத இடத்துல எங்கேயானா நீங்கள் போட்டிங்கன்னா கூட உடனே ரத்தம் நிற்கும். நம்ம அந்த இடத்துல போட்டாலோ வாயில் கொடுத்தாலோ அப்போ தான் தப்பு. அவரை சாப்பிட கொடுக்குறோம், ஓரலாக ஒரு இதை கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நீ எதையோ கொடுத்துட்டா என்னவோ ஆயிடுச்செல்லாம் வரும். நம்ம அவருடைய ஸ்கின்ல தான் போட போகிறோம். எங்கேயானா கையிலையோ கால்லையோ உடம்புல எங்கேயானா ஒரு இடத்துல அதை சொட்ட விட்டால் போதும். ஒரு 3-4 ட்ராப் சொட்ட விடுங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளட் லாஸில் தான் போகிறது. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள நிறைய இரத்தப்போக்காகி இறந்து போகிறது தான் நிறைய. அப்போது நம்ம இந்த ரெஸ்கியூ ரெமெடியை கொடுக்கும்போது நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணுறோம். அதாவது அவருடைய அந்த ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையிலிருந்து அவரை காப்பாற்றி அவரை அவரை உயிரோடு வச்சுக்கிறதுக்கு இந்த மருந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு இது என்னென்னா, இந்த பல் பிடுங்க போகிறது இல்லை ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி ரெஸ்கியூவை நம்ம கொடுத்தாச்சு, அகெயின் அதே தான். நம்ம ஓரலாக கொடுக்க வேண்டாம். நம்ம எந்த டாக்டர் நாம்ஸுக்கும் அகெயின்ஸ்டாக போக வேண்டாம். கையில் காலில் எங்கேயான ஒரு இடத்துல அவங்களுடைய சதையில் கொஞ்சம் சொட்ட விடுங்க போதும். நம்மளுக்கு அது ஓரலாக தான் போகணுங்கிறது கிடையாது. இல்லை ஆப்ரேஷன் எங்கே பண்ணுறாங்களோ அந்த இடத்துல விடணுங்கிறது கிடையாது. அதனால் ஸ்கின்ல எங்கே வேணாலும் விடுங்க. இதில் என்னென்னா பிளட் லாஸ் மினிமைஸ் ஆகுது. எப்படி பிளட் கிளாட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த இடத்துல பிளட் லாஸை மினிமைஸ் பண்ணுது. நாங்கள் நிறைய சர்ஜரிக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் என்னென்னா, இப்போ 6 பாட்டில் ரத்தம் கேட்குறாங்க அப்படின்னா 2 பாட்டில் 3 பாட்டில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. 3 கூட வரதில்லை. கால்வாசி 6 பாட்டில் 5 பாட்டில் கேட்குறாங்கன்னா 2 பாட்டிலுக்குள்ளவே
வேலை முடிஞ்சிடுது. ஏன்னா பிளட் லாஸ் அவ்வளோதான் இருக்குது. அப்போது ஏற்றுறதும் அவங்க கம்மியாக தான் ஏற்றுறாங்க. நம்மளை கேட்குற அளவுக்கான பிளட் அங்கே தேவைப்படலை. அதே மாதிரி பல் பிடுங்க போச்சியும் வந்து ஒன்று பிளட்டு, ரெண்டாவது பயங்கரமான வலி. அந்த வலியை பொறுத்துக்கணும். அவங்க அனஸ்தீஷியா கொடுத்து பல் பிடுங்கிட்டாலும் பிடுங்கினதுக்கப்புறமா ஒரு வலி, அது வந்து அந்த பல்ல பிடுங்கினவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னங்கிறது தெரியும். அதுக்கும் வந்து கண்டிப்பாக ரெஸ்கியூ போட்டுக்கிட்டு போங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த சர்ஜரி அப்படின்னு வரச்சியே வந்து ஒரு ஒரு ஷாக்கு, ஒரு பயம், ஒரு பீதி எல்லாமே இருக்குது இதில். அப்போது அதுக்கும் இந்த ரெஸ்கியூ ரெமெடியில் இருக்குது. உங்களுக்கு அந்த ஷாக் இருக்காது, உங்களுக்கு அந்த பீதி இருக்காது, எக்ஸ்ட்ரீம் பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பெயின் வந்து உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பிளட் லாஸும் வந்து மினிமைஸ் ஆகும், பிளட்டும் சீக்கிரமாக கிளாட் ஆகும். அதனால் வந்து இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது ஒரு அருமையான மருந்து. கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. தீக்காயம் பட்டாலும் அப்படி தான். குக்கரில் இதில் நம்ம சுட்டுக்கிட்டோம், கடாயில் சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா உடனே ரெஸ்கியூ ரெமெடியை அது மேலே நீங்கள் போட்டாச்சு அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே அது காஞ்சிருக்கும். அது வந்து கொப்பளிக்காது, நீர் வடிஞ்சு கொப்பளிச்சு அதில் வந்து அதுக்கப்புறமா அது கொஞ்சம் புண்ணாகி அது சரியாயின்னு உங்களுக்கு வந்து தீக்காயம் பட்டதுன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது சரியாகுது. ஆனால் இந்த ரெஸ்கியூ ரெமெடியில் என்ன ஆகுது அப்படின்னா அது இந்த மாதிரி கொப்பளிக்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் ஹீல் ஆகிடுது. ஆனால் ரொம்ப தீக்காயம் ஜாஸ்தியாக இருக்கச்ச இந்த கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்கியூ எடுத்துடணும். நீங்கள் அது பண்ணதுக்கப்புறம்னா எப்படியுமே கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாகும். உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கார் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இதுலேயே வந்து தனியாக கிராப் ஆப்பிள்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து ஸ்கின்னை நார்மலாக கொண்டு வரத்துக்கு நம்ம அந்த இடம் பார்க்கும்போது ஐயோ இது இப்படி இருக்கே, இதையெல்லாம் பார்ப்பாங்களே, இது அசிங்கமாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த கிராப் ஆப்பிளை சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அது நார்மல் ஸ்கின் ஆகிடுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஜுரம் ஜாஸ்தியாக போகும்போது, ஜுரம் ஏறிக்கிட்டே இருக்கு, டெம்பரேச்சர் 102 வந்துருச்சு, இன்னும் ஏறும் போல தான் இருக்குது, கணக்கணான்னு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னாக்கா ரெஸ்கியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்கியூவில் ஜுரம் இறங்காது. நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. நான் வந்து குரோசின் போடாமல் இருங்கன்னு சொல்லலை, பேராசெப்டமால் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லலை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இதனோட யூஸ் என்னங்கிறது கிளியராக வச்சுக்கோங்க. ஜுரம் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ ஜுரம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாஸ்தி ஆச்சுன்னா ஜன்னி கண்டுரும். அப்போ அது வந்து உயிருக்கே ஆபத்தாகவும் முடியலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்பயுமே ரெஸ்கியூ ரெமெடி, அதுக்கு ஏன் ரெஸ்கியூன்னு வச்சாங்க, அதுதான் ரெஸ்கியூ டீம் உன்னை காப்பாற்றுறது. அப்போது ஜுரம் ஜாஸ்தியாகி ஜன்னி கண்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமை வராமல் அந்த 102 என்ன வந்து பேரபிள் லிமிட்டோ அதுக்கு மேலே அந்த பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெஸ்கியூ ரெமெடி காப்பாற்றும். அதனால் கண்டிப்பாக ரெஸ்கியூ கொடுங்க. ஆனால் நான் ரெஸ்கியூ கொடுத்துட்டேன் அதனால் பேராசெப்டமால் கொடுக்கலன்னாதீங்க. அது என்னவோ அதை கொடுத்துக்குங்க. ரெஸ்கியூடைய வேலை என்னன்னா லிமிட்டை, எந்த லிமிட்டுக்கு மேலே இந்த பாடி தாங்காதோ அந்த லிமிட்டுக்கு மேலே ஜுரம் மேலே வராமல் இது வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். அதனால் ரெஸ்கியூங்கிறது ஒரு அருமையான விஷயம். குழந்தை நசன்னு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலும் ரெஸ்கியூ கொடுத்தீங்கன்னா அழுக நின்றுடும். அந்த அளவுக்கு வந்து அழுக இருக்காது. அதனால் இது பல யூசஸ் இருக்குது. கையில் எப்பயும் வச்சுக்கோங்க. எதுக்காக இருந்தாலும் ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ட்ரபிள்டாக இருக்கீங்க, ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, வேலை முடியல, ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிறீங்க, ரெஸ்கியூ எடுக்கலாம். வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், என்னடா இந்த இடத்துல நம்மளுக்கு டிலே ஆகிட்டுருக்கே அப்படின்னாலும் ரெஸ்கியூ எடுத்தால் வேலை முடியும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலை முடியாமல் ஒரு சங்கடமோ ஒரு டென்ஷனோ இதுவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெஸ்கியூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக முடியும். இது ஒரு அருமையான ரெமெடி. கண்டிப்பாக இதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.